வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பவிஸ் கிச்சனில் ஆனியன் பக்கோடா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. ஆனியன் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ரொம்ப தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மொத்த மாவையுமே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை சேர்த்து பார்க்கணும். கலந்து பார்த்து உங்களுக்கு இன்னும் தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ பெருங்காயம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம எண்ணெயில் பொரித்து அதை நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக மட்டுமே இல்லாமல் நம்ம அதை ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது தனியாக கிடைக்கும். அதனால் சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கலந்துட்டுருக்கும் போதே நம்ம அடுப்பில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கிளறும் போது உங்களுக்கு ஏதோ பெரிய வெங்காயம் அந்த மாதிரி தெரியாமல் வந்துருந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் நிறைய மாவு இல்லாமல் எல்லாமே வெங்காயமாக தெரிகிற மாதிரி கலந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதை நம்ம சாப்பிடும்போது சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஓரளவுக்கு கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு பார்க்கும்போது மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பொரித்து எடுக்கும்போது அது நல்லா கோட்டாகி வரும். இப்போது கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும். 2லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு பகோடா ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை தனியாக பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கலர் திரும்பின அப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக செய்கிற பக்கோடா விட இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா ஆனியன்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை வந்து நல்லா தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.